டார்க் அண்டர் ஆர்ம்ஸுக்கு முதல்ல என்ன காரணங்கள்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அதோட ட்ரீட்மெண்ட்டே நம்மளுக்கு வரும். முக்கியமான சில காரணங்கள்ல முதல் காரணம் நம்ம ஹேர் ரிமூவல் மெத்தட். ஹேர் ரிமூவல் மெத்தட் வந்துட்டு நம்ம நிறைய ஷேவ் பண்றோம், வேக்ஸ் பண்றோம், ஆர் க்ரீம்ஸ் யூஸ் பண்றோம் ஹேர் ரிமூவ் பண்றதுக்குன்னும் போது நம்மளுக்கு ஈஸியா அந்த இடத்துல பிக்மெண்டேஷன் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ரெண்டாவது முக்கிய காரணம் என்னன்னு தெரியுங்களா? ஒபிசிட்டி. நம்மளோட வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா இந்த ஏரியால பிக்மெண்டேஷன் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும். இதுக்கு பேரு அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது எனி அதர் ஹார்மோனல் இம்பேலன்சஸ். நீங்க ஒல்லியா இருந்தாலுமே உங்களுக்கு பிசிஓடி இருக்கு, தைராய்டு இருக்குன்னா இந்த பிக்மெண்டேஷன் அந்த ஏரியால கொஞ்சம் இன்க்ரீஸ்டா இருக்கும். எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான காரணம். நம்ம யூஸ் பண்ற பர்ஃப்யூம்ஸ், டியோட்ரன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ஸ்கின்ல அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஓவர் அ டைம் பீரியட் நம்ம அது போட போட பிக்மெண்டேஷன் அங்கே அதிகமாக ஆரம்பிக்கும். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான காரணங்கள் நம்மளுக்கு அந்த டார்க் அண்டர் ஆர்ம்ஸ் இருக்கிறதுக்கு.